வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட்டோன் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு 8 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஹை-Q கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இதற்கு முன்னாடி இந்த ஹை-Q கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் கம்பெனியில் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்டன் அப்படிங்கிற கம்பெனியில் வந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவார்டில் ஹை-Q ஸ்பீக்கர் வந்தது. ஸோ இப்போ சேம் அதே மாதிரியான டிசைனில் நல்ல குவாலிட்டியில் இந்த ஸ்வீட்டோன் அப்படிங்கிற இந்தியன் பிராண்டில் இந்த 8 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் மேனுஃபேக்சர் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதனுடைய இம்பிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸு, 40 watt RMS சப்போர்ட் கொண்டது. ஸோ இதே பிராண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோக்களில் சொல்லியிருந்தேன். நிறைய அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம், 2-3 வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் இந்த 8 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கருடைய ஒரிஜினல் கம்பெனி பாக்ஸ் பேக்கிங். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா MRP மென்ஷன் பண்ணியிருக்காங்க. $841 ரேஸ் ஆன மாதிரி இருக்குது. 841 941 தெரியல. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் MRP கொடுத்துருக்குறாங்க. ஸோ 8 இன்ச் 40 watt RMS அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹெவியான பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். காட்டன் பாக்ஸ் நல்லா திக்காக இருக்கிறதுனால ப்ராடக்ட் எந்த ஒரு டேமேஜும் வராது ஷிப்பிங் பண்ணும்போது. ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்குது. உள்ள வந்து ஒரு கேரி பேக் பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்டாகனல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஷேப்பில் தான் இதனுடைய ஃப்ரேம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஆக்டாகனல் ஷேப்பு. அதாவது 8 கோணங்கள் இருக்குது முதல்ல, அதுதான் ஆக்டாகனல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீல்டு பேக்கிங்கில் தான் இருக்குது. திருப்பி வச்சு ஓப்பன் பண்ணுவோம், ஏன்னா பேப்பர் டேமேஜ் ஆயிரும். ஸோ இதே பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 8 இன்ச்சில் வூஃபரை பற்றி ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஓப்பனில் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால காற்று சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பாருங்கள். ஹை-Q ஸ்பீக்கர், ஃபிலிப்ஸ் ஹை-Q எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. டியூவல் கோன் பேப்பர் கோன் தான் கொடுத்துருக்காங்க. பேப்பர் எட்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் கேப் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரேமு, வாய்ஸ் காயிலுக்கான எண்டு டெர்மினல்ஸு, ஸ்பைடர் ஃபினிஷிங்கு அப்படியே அந்த போஸ்டன் ஃபிலிப்ஸில் பார்த்த மாதிரியே இருக்குது. ரிசல்ட்டும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சாம்பிள் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ டெர்மினல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடியது பாசிட்டிவ் டெர்மினல், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது நெகட்டிவ் டெர்மினல். மேக்னெட்டினுடைய டயான் திக்னஸ் பார்த்துடுவோம். மேக்னெட்டினுடைய டயா வந்து பார்த்திங்கன்னா 90 mm டயா கொடுத்துருக்குறாங்க. திக்னஸ் 17 mm இருக்குது. 17 mm திக்னஸில் 17 mm திக்னஸில் 90 mm டயா. ஓகேங்களா? என்ன 15 mm இருக்கும், அது என்ன 17 mm தெரியல. ஓகே, பட் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஃபுல் ரேஞ்ச், நல்ல ஒரு மிட் வாய்ஸு, லைட்டான பேஸ் வச்சு அன்டிஸ்டர்ப்டு ஆடியோவாக லாங் டேர்மில் கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓல்டு ஃபிலிப்ஸ் ஹை-Q பிரியர்கள், அதாவது ஓல்டு ஹை-Q ஸ்பீக்கர் கிடச்சா இன்னும் ஓடி வாங்கக்கூடியவங்களுக்கு இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம ஒரு சின்ன
சாம்பிள் டெஸ்ட்டு இந்த பாக்ஸில் வச்சு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரைட் சைடு பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு நெகட்டிவ் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு உள்ள ஒரு எம்டி பாக்ஸில் போட்டு செக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸில் போட்டுட்டு ஒரு சாம்பிள் ஆடியோ டெஸ்ட் பார்ப்போம், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஆடியோ, நல்ல ட்ரபிள் இருக்குது. டியூட்டர் தேவையில்லை, அந்தளவுக்கு ட்ரபிள் இதிலே கிடைக்கிது. அதாவது வேணா டியூட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதிலே பாருங்கள். கோடையிடி ராசப்பா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப டக்கரப்பா இந்த ரவுடி மீடியம் சாங் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி வாய்ஸு மைல்டு பேஸ்லாம் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இந்த சாங் ப்ளே பண்ணுறேன். கண்டினியூவாக ப்ளே பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ரோஜா உடல நான் தொடல அவ தொடவே விடல. கடலை கடலை இவ கரிச காட்டு கடலை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல சாம்பிள் ரிசல்ட் இருக்குது. சொந்தம் இவ சொலை இருக்கும் சாத்து குடிதான். ஸோ ஓகே, எப்படி இதனுடைய ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பழைய ஹைக்யூக்கும் இந்த ஹைக்யூக்கும் ரிசல்ட்டு மேக்ஸிமம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ணி. ஸோ இந்த ஸ்பீக்கர்னுடைய எக்ஸாக்ட் செல்லிங் ப்ரைஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்டலாகில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துட்டிங்கன்னா வித் ஷிப்பிங் சார்ஜஸோட டோட்டலாக எவ்வளோன்னு நான் சொல்லிடுவேன். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதன்படி பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெசிப்ட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஸ்பீடு போஸ்ட்டு, கொரியர், டிரான்ஸ்போர்ட் இதன் மூலிமா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் ஷிப்பிங் பண்ணி வைக்கப்படும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான, டிஃப்ரெண்ட்டான, குவாலிட்டியான ஒரு ஆடியோ ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.